சார், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரசிகர்களுக்கு அது ஒரு பொக்கிஷம், அது வாழ்த்துக்கள். ஆனால் அமைச்சர்கள்லாம் காலையில் காணொலிலாம் பார்த்தா ட்விட்டர்லலாம் வருது, எல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க. நீ என்ன பண்ண, நீ ஏன் அழுகுற, நான் ஜனநாயகன் பார்த்தேன், நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நான் இப்போ ஜனநாயகன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் போகுது. ஆட்சி போகிற லட்சணங்கள்லாம் நான் பார்க்குறேன். அது பார்க்கும்போது 2031 மேலே ஒரு படம் நடிப்பாருன்னு எனக்கு தோணுது. போராடுவதற்கான இடம் சாலைகள் அல்ல அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் கரெக்ட். போராடுவதற்கான இடம் சாலைகள் அல்ல, ஆனால் ரோட் ஷோ போகலாம். உண்மையான ஜனநாயகத்துக்கு உண்டான போராட்டம் அங்கே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்துச்சு. இங்கே ஜனநாயகன் படத்துக்கு வந்து திருவிழா போல் இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கேயோ இருக்கிற குழந்தைங்க செத்து போகிறாங்களே இந்த நீட் தேர்வால், அந்த புண்ணியமாக பெரிய மனுஷன் போய் உக்காந்தாரு. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி உண்மையிலே மாணவர்களுக்காக போராடணும் அந்த நோக்கத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. மக்கள் வரி பணத்தில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் காரு வசதி எல்லாம் கொடுத்தா ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு அரசு எந்திரம் வேலை செஞ்சுருக்குது. நீட்டு தேர்வு அதை பற்றின ஒரு புரிதலே கிடையாது. அப்புறம் லாக்அப் மரணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள்லாம் ஜனநாயகன் படம் பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. நான் ஒரு பத்திரிகைக்காரனா இந்த வீடியோவை பார்த்துட்டு வைத்தறிச்சலில் இருக்கிறேன். கள்ளசாராய மரணம் இந்த மாதிரி நடந்த மேஜர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அழகா 2031 மேல படம் எடுப்பாங்கல்ல, அந்த படத்துல இதெல்லாம் வரும், இந்த கேவலம்லாம் வரும். கரூர் ஆமா, ஏன் வரக்கூடாது? எங்க அண்ணா மாற்றம்ன்ற ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த போட்டோவை பாருங்க, அந்த பையனை பாருங்க, அந்த உருவத்தை பாருங்க. இந்த உருவத்தை பார்த்தா என்ன பார்க்கும்போது பதப்பதைப்பா இருக்கு. வருவாங்க காவல்துறை போட்டு மிதின்னு மிதிப்பீங்க, அடிப்பீங்க, சாவடிப்பீங்க, அப்புறம் அரசு வேலை கொடுப்பீங்க. அதான் ஒரு பொழப்பா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தடை செய்யப்பட்டு சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்பட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு. ரசிகர்களை காட்டிலும் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களோட வரவேற்பு, எம்எல்ஏக்களோட வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு அமைச்சர் என்னன்னா ஒரு 3 மணி நேரம் லீவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதையொட்டி டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏகள், அமைச்சர்கள் நிறைய பேர் அந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் ஓவராலா? இந்த படத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சரே நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அது பேசுபொருள் அதிகமாக இருக்குது. முதல்ல பேசுபொருள் அதிகம். இரண்டாவது, அந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் தேர்தலுக்கு முன்னாடி வராமல் தேர்தலுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே விட்டுருக்கலாம். என்ன காரணமோ ஏதுக்குன்னு தெரியல. அந்த படத்தை அதை பின்னாடி விட்டு அது ஏதோ பாகுபலி 3 அந்த ரேஞ்சில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அது ஒன்றும் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி படம் பார்த்த ஒரு சில நபர்கள்கிட்ட கேட்டேன். விஜய் ரசிகர்களுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னு. பட் இப்போ அதை தாண்டி பார்க்கும்போது முழுக்க டிவிகே கேம்பெயின் தான் சார். அது இல்லை, அது பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படம் அந்த பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்டால் அது தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் வந்து அந்த கட்சிக்கு அது ஒரு பலமாக இருந்திருக்கும். அது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அருண்ராஜ் யார், எப்படி இருப்பார், இல்லை புஷி ஆனந்த் வராங்க, அப்புறம் அமைச்சர் பார்த்திபன் வராரு அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து, ஏன்னா இவங்க வந்து தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுற ஐடியா கிடையாது. அப்போ அதில் ஒரு 5-6 பேர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரபலம் கிடச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்திருக்கும். அந்த படத்தில் வர பாடல்களே இன்னும் வந்து சினிமா, அதாவது பிரச்சார பாடல்களாக போட்டிருப்பாங்க. அந்த பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டா அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா அந்த வெற்றியை வந்து அதை வந்து அதை வந்து ஒரு வாரம் பேசியிருப்பாங்க. அந்த பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அந்த படம் வந்து அந்தளவுக்கு பயன்படுத்தலை. மாறாக ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, எங்கள் அண்ணனோட வந்து படத்தை வெளியே வர விடலை, இது வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்லி பாஜக மீது ஒரு வெறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது திமுக சார்பாக இல்லை திமுக நிலைப்பாடில் இருக்கிற ஒரு படம் வந்து வருது, ஓடுது, அதுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்தீங்களா எங்கள் படத்துக்குன்னு சொல்லிட்டு வேறு விதமாக வந்து அந்த படத்துக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயம் கிடச்சிது. மற்றபடி அது வந்து இப்போது எந்த அளவுக்கு அது வெற்றி பெறுது என்னன்றதில்ல. நிறைய பேர் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது என்னன்றது யாருக்கு சொல்கிறது. சினிமா என்பதே வந்து ஒரு கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி சந்தைப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இருக்குது. அதனால் அந்த படம் வெற்றி பெறும், அதுக்கு வாழ்த்துக்கள். ரசிகர்களுக்கு அது ஒரு பொக்கிஷம், அது வாழ்த்துக்கள். ஆனால் அமைச்சர்கள்லாம் காலையில் காணொலிலாம் பார்த்தா ட்விட்டர்லலாம் வருது, எல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க.
செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்து theaterல. போடுறாங்க. நானும் அழுதேன், நீ எழுதி அந்த குழந்தையா இருக்கச்சே என்ன கொடுத்த, உட்வர்ட்ஸ் கிரே வாட்டர் தான் கொடுத்த, நீ குழந்தையா இருக்கச்சோ அதான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பழைய விளம்பரம் பார்த்த மாதிரிலாம் இருந்தது. நீ என்ன பண்ண, நீ ஏன் அழுகுற, நான் ஜனநாயகன் பார்த்தேன், நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நான் இப்போ ஜனநாயகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் போகுது. அப்போது ஒரு ஜனநாயகம் படம் பார்க்கலாம். ஒரு படத்தை பார்த்தோன்னா ஒரு சில படங்கள் வந்து உங்களுக்கு இமோஷ்னலாக வந்து கண்ணு கலங்குங்க. பட் சாரை சாரையாக அழுவுறது, ஆள் கூட எல்லாம் ஆள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்மளும் எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். ஒரு சில படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே டைரக்டர் கண் கலங்க வச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இமோஷ்னலாக 1000 ஃபேனில் ஒரு ஃபேன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக அழுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தா அவ்வளோ அழுவு வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா வெளியிலே ஒரு டிஷ்யூ பேப்பர் கர்ச்சீப்பு கடைலாம் போட்டு போகிறவங்களுக்கு கர்ச்சீப்லாம் வாங்கி கொடுத்து, ரொம்ப இல்லை என்ன வேற ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா சட்டிக்கிட்டி அதெல்லாம் வச்சு அந்தளவுக்கு அப்படி தெரில. நான் இன்னும் படம் பார்க்கல, அது மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. கடைசியாக அந்த மாதிரி அழுதுன்னு பார்த்தா இந்த டைட்டானிக் படம் ஒன்று சொல்லுவாங்க. ஜாக் வந்து ஐஸ்குள்ளே போய் செத்து போயிடுவார், அதோடு திருப்பி ஜாக் வராத மாதிரி காட்சி அமைச்சிருப்பார் ஜேம்ஸ் கேமரோன். அந்த மாதிரி எதனா தத்துவ காட்சிகள் எதனா இருக்கான்றது போய் பார்க்கணும். சரி, இது வந்து விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் இதுங்கிறதால ஒரு எமோஷன் பிரச்சனை இல்லைங்க. விஜய் சார் நடிக்கணும் அவ்வளோதானே. அவர் என்ன நடிச்சு கொண்டு தானே இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? இப்போ நீட் தேர்வு ரத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் எதிர்க்கிறோன்றாரு, எங்களோட கொள்கையை எதிர்க்கிறோன்றாரு. ஆனால் இந்திய மாணவர் சங்கமோ இல்லை இளைஞர் மாணவர் சங்கமோ வந்து போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காவல்துறை அடிக்குது, அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போது பேசுறது ஒன்றா இருக்குது, செயல்பாடு வேறையாக இருக்குது. இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் முதல்வர் வர்றதை பார்க்க போகிறீங்க, அவர் நிகழ்ச்சி நடத்த போகிறாரு, உங்களுக்கு என்ன முதல்வராக பார்க்கணும். ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன, டிவியில் பார்த்தானே, செய்தித்தாளில் பார்த்தானே பார்க்கணும். இன்னொரு சிலருக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். நடக்கக்கூடிய இந்த தன்மைகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எனக்கு என்னமோ முதலமைச்சர் வந்து 2031 அப்புறம் 2031 அப்புறம் நடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. ஏன்னா படம் வந்து அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசை இருக்குது, ஆட்சி போகிற லட்சணங்கள்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போது 2031 மேலே ஒரு படம் நடிப்பாருன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி? இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அரசியல் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை தாண்டி விஜய் சாரோட ரசிகர்களோட அந்த ஆசை தான் அவருக்கோட பெரிய பொக்கிஷம். அந்த விஜய் சாரோட ரசிகர்களோட ஆசையினால தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க, ஏன்னா விஜய் சார் நடிக்கலையேன்றது. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு விஜய் சாரை நடிக்கணும் அப்படின்றது தான் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து அழுகுறாங்க. விஜய் சார் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபேன்ஸுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடந்திருக்கு. அப்போ இந்த படத்துல பார்த்தோம்னாக்கா ஆரம்பத்திலேயே எம்ஜிஆர் அவர்களோட படம், அது வந்து ஒரு செவரில் இருக்கிற மாதிரி, இவர் எம்ஜிஆரோட ஆசீர்வாதத்தோட வரா மாதிரி இருக்கு. நீங்க இடையில பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படம் இருக்கு, அது மேல இருந்து ஒரு சாட்டை நழுவி வந்து அவரோட கையில விழுது. இவர் அந்த சாட்டையை எடுத்துட்டு போய் அரசியல்வாதிகளை வெளுன்னு வெளுக்கிறாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பாட்டு வருது. டெல்லி பக்கம் எதனா போறாரா? இல்ல இல்ல, இது எல்லாமே சிம்பாலிசம் சார். அப்ப எம்ஜிஆர் வழியில தான் வந்தோம் அப்படிங்கறத ஏற்கனவே நிரூபிச்சாரு, படத்துலயும் அதுதான் வருது. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தான் வெற்றியை குவிச்சாரு இல்லைங்களா? 10 வருடங்கள் அவர் தான் இருந்தாரு. இப்ப அந்த ஆசீர்வாதத்தோட அதே மாதிரி தன்னை நினைச்சுதான் இவர் முதல்வர் ஆயிருக்காரு. இவரும் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அதாவதுங்க, இது என்னன்னா எம்ஜிஆரோட ரசிகர்கள் யாரும் கடைசி படம் இது அப்படி இப்படின்னு போய் அழுவல, ஐயா தலைவா நீ திருப்பி நடிக்க வரணும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் அப்போ இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி இருந்தவங்ககிட்ட நம்ம கேட்டப்போ அதுதான் சொல்கிறாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, இவங்க வந்து அதை விட ஒரு படி மேலே. எம்ஜிஆர் சார் ரசிகர்கள், எம்ஜிஆர் சாரோட ரசிகர்கள் நிறைய பேர் யதார்த்தவாதிகள். இப்போ நீட்டு மத்தியில் போராட்டம், பிரதமர் மோடியை அவங்க எதிர்க்கிறாங்க, பிஜேபியை எதிர்க்கிறாங்க, பிஜேபி அமைச்சராகவே ராஜினாமா பண்ணுறாங்க. உங்களுக்கு கொள்கை எதிரி, நியாயப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? இதை வரவேற்கணும் இல்லையா? உங்களுக்கு வரவேற்கா பிரச்சனை வரும், அரசியல் ரீதியாக அழுத்தம் வரும்னா என்ன பண்ணோம்? அமைதியாக அவங்க ஒரு மூலையில் போராட்டம் பண்ணிட்டோம். அவங்க நம்மளை எதிர்த்து போராடல, அவங்கள தானே எடுத்து போகிறோம், நம்ம எதுக்கு இதில் போய் தலையிடணும்னு சொல்லி ஒதுங்கலாம். ஆனால் அப்படி பண்ணலையே. எது இங்கே நாளைக்கு நமக்கு திருப்பி வந்துடுமோ, இப்போ இன்னைக்கு அளவு பண்ணால் இதே மாணவர்கள் சேர்ந்தா நாளைக்கு நமக்கு சிக்கலாயிருமோ அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா? இந்த பயம் எம்ஜிஆருக்கு கிடையாது. போராடுவதற்கான இடம் சாலைகள் அல்ல அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள். கரெக்ட், போராடுவதற்கான இடம் சாலைகள் அல்ல, ஆனால் ரோட் ஷோ போகலாம், ஜனங்களை 8 மணி நேரமாக சாலையில் காக்க வைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். சாலையில் வந்து 8 மணி நேரம் காக்க வைக்கலாம், கூட்டத்தை சேர்க்கலாம், அதுக்கப்புறமா ரோட் ஷோ பண்ணலாம். ஜனங்க வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரலாம் இருக்கலாம், 1 மணிலேருந்து 7 மணி வரலாம் இருக்கலாம். மரக்கடையில் திருச்சியில் 5 மணிக்கு வந்து சாலையில் நைட்டு 11 மணி வரலாம் அரியூரில் இருக்கலாம். அப்போல்லாம் சாலைகள் வந்து போக்குவரத்துக்கு தெரில, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சாலைகள் வந்து போக்குவரத்துக்கு தான் அப்படின்றது. எப்போ தெரியுது இந்த உண்மை?
3 மாதம் கழிச்சு நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் கூட சாலையில் ஹெலிகாப்டர் போவோம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள். இப்போ தான் தெரியுது சாலையில் போக்குவரத்து போவோம். அதனால் ஆட்சிக்கு ஏற்றார் மாதிரி தெளிவாக எப்படி மாற்றி பேசணுமோ எல்லாம் தெளிவாக பேசுகிறாங்க. உண்மையான ஜனநாயகத்துக்கு உண்டான போராட்டம் அங்கே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்துச்சு. இங்கே ஜனநாயகன் படத்துக்கு வந்து திருவிழா போல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள்லாம் போய் பார்க்குறாங்க. பொதுவாக படத்துக்கு போகிறது தப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம். அதுவே ஒரு மெயின் இதுவானது ஒரு முதலமைச்சர் 3 வாட்டியாக ஒரு படத்தை பார்ப்பாருன்னா தான் அவர் நடிச்சுதாலும். ஆல்ரெடி முதல்ல ஒரு வாட்டி பார்த்தாருன்னாங்க, அப்புறம் அரசு அதிகாரிகளோட பார்த்தாருனாங்க, இப்போ அவர் நண்பர்களோட தனியாக பார்க்க போகிறாங்க. அப்போது யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் டைம். அவ்வளோ நேரம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாது. அதாவது நேற்று வந்து டெல்லியில் வந்து மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங்னா, ஜூன் ஜூலை மாதத்துக்கு நமக்கு வர வேண்டிய தண்ணி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 30 டிஎம்சி தண்ணி வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். 50 நாட்கள் 30 டிஎம்சியில் வந்து 4.5 டிஎம்சி கூட இன்னும் வரல, 5 டிஎம்சிக்கு கம்மியாக. அப்போ நமக்கு 24லேருந்து 25 டிஎம்சி பற்றாக்குறை. பெங்களூர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூரில் இல்லை தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, அதனால தண்ணியை கொடுக்க முடியாதுன்றாங்க. சத்யபிரதா சாஹூ தமிழ்நாடு சார்பாக போயிடுறாரு, பேசுகிறாரு, கொள்கிறாரு, ஒன்றும் பேச்சு எடுபடலை. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, தண்ணி திறந்து விட முடியாதுன்றாங்க. சொல்கிறாங்க சரி உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைனா இப்போ எங்களுக்கு ஒண்டி என்ன? நாங்கள் ஒண்டி என்ன தண்ணியை வச்சு தீம் பார்க்கில் தண்ணியை ஊற்றி போட்டை வச்சு ஓட்டி விளாடவா போகிறோம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில்? எங்களுக்கும் விவசாயம் தானே, நமக்கும் குடிக்க தண்ணி தானே. பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுபடலை. அப்புறமா கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அந்த இது ஆணையத்தில், காவேரி மேலாணையத்தில், சரி 1 வாரம் பார்ப்போம் மழை எப்படி பெய்யுதோ அதை வச்சு முடிவு பண்ணாங்க. சரி 1 வாரம் நிறைய மழை பெய்யுது, ஒரு 4 நாள் 5 நாள், எதுக்கு அந்த ஆணையம்? ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை திறந்து விட போகிறாங்கல்ல. அப்போது ஒரு நியாயமான ஒரு விஷயத்த கேட்டு பெறுற இடத்துல கூட நம்ம இல்லை. இன்னொரு சைடு நீட்டு தேர்வு எதிர்த்து போராட்டம் பண்ணால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மடைமாட்டம் பண்ணுறாங்க. அவங்க நீட் தேர்வு ரத்து கேட்கல, அமைச்சர் பதவி விலகணும் தான் கேட்குறாங்க. அதனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஜேபி என்ன பண்ணுதோ அதே தமிழ்நாட்டில் பண்ண பார்க்குறீங்க. ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? திமுக எதிர்த்தப்பெல்லாம் போராட்டம் பண்ண, ஏதோ ஒரு புண்ணியவன் யாரோ மனசாட்சி உள்ளவன், அவனுக்கு மனசு வலிக்குது, எங்கெங்கேயோ இருக்கிற குழந்தைங்க செத்து போகிறாங்களே இந்த நீட் தேர்வால், அந்த புண்ணியமாக பெரிய மனுஷன் போய் உக்காந்தாரு. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி உண்மையிலே 30 வயசுனாலும் அவங்க இளைஞர் படம் மோகமோ மற்ற போதை கஞ்சா அந்த மாதிரி மோகம் இல்லாமல் மாணவர்களுக்காக போராடணும் அந்த நோக்கத்தில் சேர்ந்துருக்குறாங்க. நம்மளால் முடியல, நமக்கு அவ்வளோ தம்பு திராணி இல்லை, பயம், நமக்கு யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க ஒரு பொது காரணத்துக்காக, அப்படி போய் அதிலெல்லாம் நம்ம இது பண்ணலை, மடைமாற்றம். அப்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நடந்துட்டு இருக்கிற வேலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நம்ம உட்காந்து அமைச்சர்களுக்கு லீவு கொடுத்து, எம்எல்ஏக்கெல்லாம் லீவு கொடுத்து, ஸோ நேற்றே இன்றைக்கி படத்துக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு எம்எல்ஏவோட வேலை என்னங்க, தேட்டரில் போய் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக இருக்கா, ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்களா, பார்க்கிங்லாம் கரெக்டாக இருக்கா, கூட்டம் வந்துச்சுன்னா எப்படி, நான் ஒரு 1000 டிக்கெட் வாங்கியிருக்கேன், மாவட்ட செயலர் வராரு, அமைச்சர் வராரு, கட்சிக்காரங்களுக்கு டிக்கெட்டு, இது வாங்க எம்எல்ஏ வேலை இல்லை, இது வாங்க அமைச்சர் வேலை. கேட்குறதுக்கு நாதி இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, மீறி கேட்டால் பிரச்சனை, கைதுன்னா எல்லாம் யார் கேட்குறது? இந்த படம் நல்லா இருக்கட்டும், அந்த படம் வெற்றி பெற்றோம், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நானும் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவன் தான், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஆனால் யார் என்ன வேலை செய்யணும்னு இருக்குது. எம்எல்ஏ ஒண்டி இல்லை, எல்லாருமே மொத்த அரசாங்கமே இந்த படம் ரிலீஸ்க்கு தான் வேலை செஞ்சு. பாதுகாப்பு ஹெவியா இருந்தது தியேட்டர்கள்ல, நல்ல செக்கிங் எல்லா இடத்துலயும் இருந்தது, ஸ்கிரீன் வைஸ் செக் பண்ணி. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு படத்துக்கும் இனிமேல் இப்படி தான் பண்ண போகிறீங்களா? எங்கள் சினிமான்றது வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயங்க. சினிமா பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்போனாச்சும் சினிமா பார்க்குறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தான் வாழ்க்கையே சினிமா, மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கு பொழப்பு இருக்குது. காவல்துறை வந்து அப்போ இன்றைக்கி என்ன, இப்போ எல்லாம் பூரா தேட்டரில் பந்தோபஸ்து இருந்திருப்பாங்க. செயின் ஸ்நாச்சிங்கோ இல்லை வந்து ராபரி எதுனா ஒன்று ஆயிருக்கு, தெஃப்ட் ஆயிருக்கு, இல்லை ஏதோ வந்து அசம்பாவிதம், பாலியல் சீண்டல்லாம் இந்த 2 நாள் ஆக்ஷன் இருக்காது. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே, சினிமா தேட்டரில் ஃபோக்கஸு. இந்த கட்டடம் இது பேனர் வைக்கிறது, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, சேஃப்டி இருக்கா, இதெல்லாம் வந்து தேட்டருக்காரங்க வேலைங்க. தேட்டருக்காரங்க வேலைங்க, ரசிகர்கள் வேலை. ரசிகர்களே இன்னைக்கு கட்சியில் சேர்ந்துட்டதுனால ரசிகர்கள் கிடையாது. அதனால் ஆட்சியில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரசிகராக திருப்பி பயன்படுத்தி மறுபடியும் அதே வேலைக்கு அமைச்சிருக்கோம். அப்போ இந்த 48 மணி நேரத்தில் அமைச்சர்களோட பங்களிப்பு, எம்எல்ஏக்களோட பங்களிப்பு, முதலமைச்சரோட பங்களிப்பு, அரசு உயர் அதிகாரிகளோட பங்களிப்புன்னு பார்த்தா என்ன அவங்க பங்களிப்பு? அதிக மணி நேரம் ஜனநாயகன் படத்துக்கு உழைத்துள்ளார்கள். மக்கள் வரி பணத்தில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம்,
காரு வசதி எல்லாம் கொடுத்தா ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு அரசு எந்திரம் வேலை செஞ்சுருக்குது. இது கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. மீறி கேட்டால் புலம்புறாரு, இவர் வந்து இவருக்கு விஜய் சாரை தவிர்த்து இவருக்கு எதிர்த்து பேச தவிர்த்து எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இது நியாயமா? இது எங்கன்னா நடக்குமா? இல்லை எந்த மாநிலத்திலும் நடந்திருக்கா? பவன் கல்யாண் கூட தான் ஆக்டரு. பவன் கல்யாண்லாம் இந்த மாதிரியா பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை பவன் கல்யாணுக்கும் தான் அவங்க சினிமா துறையில் நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஆந்திராலேயோ தெலுங்கானாவிலையோ கேரளாலேயோ இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிடையாது. படத்தை படமாக பார்க்காம படத்தை அரசு விழாவாக பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு ஒரு சைடு சொல்கிறேன், தண்ணி எவ்வளவு சீரியஸ் பிரச்சனை அது. தண்ணின்றது நாட்டினுடைய குடிக்க தண்ணி கிடையாது. இன்னைக்கு இன்னும் ஒரு 15 நாள் மழை நல்லா சரியாக பெய்யலைன்னா பெரிய சிக்கலில் இருக்கிறோம். அதை பற்றின ஒரு புரிதலே கிடையாது. அதுக்கப்புறமா நீட்டு தேர்வு, அதை பற்றின ஒரு புரிதலே கிடையாது. அப்புறம் லாக்அப் மரணங்கள் வந்துகிட்டு இருக்கு. அருணாச்சலம் அவர்களோட மரணம் இப்போ செய்தியா வந்திருக்கு. அதுவும் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் படத்துல இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற கேள்வியும் உதயநிதி கனிமொழி அவர்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு வந்துங்க கனிமொழி, உதயநிதி, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, இவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க. விஜய் அவர்கள் உட்பட எல்லாருமே அரசியல்வாதிங்க. இதெல்லாம் விட்டு ஒரு சைடு அந்த பையனோட அந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து என்னால் வந்து சாதாரணமாக இருக்கவே முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி டிப்ரெஷன். இன்றைக்கி காலையில் பாட்டு சரிங்க, ஒரு பத்திரிக்காரனாக இருக்கிறது எவ்வளோ கேவலன்றதை நான் இன்றைக்கி உணர்ந்தேன். இப்போது நீங்கள்லாம் ஜனநாயகன் படம் பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. நான் ஒரு பத்திரிக்காரனா இந்த வீடியோவை பார்த்துட்டு வயிற்றெரிச்சலில் இருக்கிறேன். நெஞ்சு எரிச்சல்லேருந்து வயிற்றெரிச்சல்லேருந்து உண்மையில் ஏன்னா அது என்னன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த பையன் வந்து வேற ஒரு ஃபோட்டோ கட்டுறாங்க, அதில் கொஞ்சம் கண்ணாடியெல்லாம் போட்டுருக்குறான், ஒரு சின்ன பையன். அவனுக்கே மொட்டையை அடித்து இந்த மீசையெல்லாம் சேவ் பண்ணவொடனே சின்ன அதாவது பாவமாக இருக்கு. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது சரி பாவம், இந்த குழந்தை வளரணும், இந்த குழந்தை வாழணும். அந்த டீனேஜ் முகம் மாறல, ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. அவனை எடுத்துகிட்டு போய் பாரில் ஒரு இடத்துல வேலை வச்சு பாரில் என்ன நடந்து கேட்டால் பாட்டில் அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ண மாதிரி சொல்கிறாங்க காவல்துறை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பையனை அந்த பெட்டில் படுக்கும்போது இவ்வளோண்டு தாங்க அவனோட மாறு இடுப்பு இவ்வளோண்டுங்க. இந்த பையனை போட்டு 3 பேர் மிருகம் மாதிரி அடிச்சிருக்கிறீங்கன்றாங்க. பையனே சொல்கிறான், ஆமாம் போலீஸ் அடிச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? காவல்துறையில் இருக்கிறீங்க. டெல்லியில் இருக்கிறவங்களும் பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணுறீங்க. ஏன்னா காவல்துறை இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்கள அப்படியே மிருகம் மாதிரி நடக்க சொல்லுமா? தோணாது. கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு செத்து போயிடுவானே அந்த 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 குழந்தைய இல்லை அந்த பிள்ளைய இல்லை அந்த தப்பானவரை உங்கள் பாஷையில் சொல்லணும்னா வளர்க்குறதுக்கு அவங்க ஆத்தா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒருவேளை அவன் திருந்திட்டு அவன் குடும்பத்துக்கு ஒழுங்காக ஆகிறான்னா அதை நம்மளால் அதை ஏன் தடுக்கணும்? சட்டத்தோட நோக்கம் என்ன? திருத்துறது. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? சார், அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தப்ப தாவேகாவினர் பெரிய அளவுல எதிர்வினை ஆற்றினாருங்க. இப்போதைய முதல்வர் தாவேகா வந்துங்க ஒரு ரெகுலரான அல்பத்தனமான அரசியல் கட்சிங்க. அவ்வளவுதான் வந்துட்டு இருக்கு. இல்ல அவங்க பேச மாட்டாங்க. அவங்க எதுக்கு பேசணும்? அவங்களுக்கு தேவையானது நடந்து போச்சு. அவங்க முதலமைச்சர் ஆயிட்டார். இனிமேல்ட்டு அவர் எதுக்கு பேசணும்? இனிமேல்ட்டு வந்து பேச்சுவார்த்தையே என்ன கேட்டா பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்களுக்கும் தான் இருக்கும். ஆட்சின்றது வருது போதுங்க தாண்டி காவல்துறையை யாருமே எந்த அரசியல்வாதியும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நேத்து ஸ்டாலின் சார் கம்முன்னு இருந்தார், அவராச்சும் ஒரு படி சாரி கேட்டார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக காலத்துல பிரச்சனையாச்சு, ஃபெனிக்ஸ் ஜெரால்டு பிரச்சனையாச்சு. பாடம் என்ன கத்துக்கிட்டீங்க? பிஎன் பிரகாஷ் ஜட்ஜு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எழுதிட்டு இருப்பாங்களா? புகழேந்தியும் பிஎன் பிரகாஷும் இல்லை ஒவ்வொரு ஜட்ஜும் வந்து எழுதணுமா? ஜனநாயகன் படத்துல முக்கியமான காட்சிகளா இந்த துப்பாக்கி சூடு வருது, அதோட கள்ளசாராய மரணம், இந்த மாதிரி நடந்த மேஜர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அழகா 2031 மேல படம் எடுப்பாங்கல்ல, அந்த படத்துல இதெல்லாம் வரும், இந்த கேவலம் எல்லாம் வரும். கரூர் ஆமா, ஏன் வரக்கூடாது? துப்பாக்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கேவலம், ஃபெனிக்ஸ் ஜெரால்டு கேவலம், சாத்தாங்க அதுக்கப்புறமா வந்து கள்ளக்குறிச்சி கேவலம், கரூர்ல நடந்தது கேவலம், இப்ப லாக்அப் டெத் நடக்குதுல்ல இதுவும் கேவலம். எல்லாம் கேவலம் தான். நீங்க தான் இதை பிரிச்சு கட்சி வச்சு பேரை சொல்லிட்டு எங்கண்ணா மாற்றோன்ற ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த போட்டோவை பாருங்க, அந்த பையனை பாருங்க, அந்த உருவத்தை பாருங்க. இந்த உருவத்தை பார்த்தா என்ன பார்க்கும்போது பதப்பா இருக்கு, பாவம். ஏன்னா நம்ம வீட்லையுமே காலேஜ் போகிற பசங்க இருப்பாங்க, அக்கா பசங்க இருப்பாங்க, தங்கச்சி பசங்க இருப்பாங்க, நம்ம நண்பரோட பசங்க பார்ப்போம். என்னப்பா பண்ணுற 10th, என்னப்பா பண்ணுற +2 படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க, காலேஜ் செகண்ட் இயர். அதே மாதிரி இந்த எஸ்எஃப்ஐ
டைஃபியில் போராடுறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 21 22 வயசு. ஏதோ சமூக தீவிரவாதி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, வலிக்கிறீங்க. என்னங்க பிரச்சனை? டிஸ்டர்பிங் விஷுவல்ஸா இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் 48 மணி நேரமா. டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு இதை பார்க்குறேன். அதுலயும் எனக்கு இந்த சம்பவம் பார்த்தோம்னா என் மனசே விட்டு போச்சு. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை கூப்பிட்டா வர போறாங்க, யாரா இருந்தாலும் வர போறாங்க விசாரணைக்கு. சரி, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், கட்சிக்காரன் லஞ்சம் வாங்கினவங்களாம் சாவே மாட்டேன்றான் லாக்அப்ல. ஏன் அவங்களாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது? அவங்களாம் நல்லா தடகாத்தமா இருக்கிறாங்க, பெயில் வாங்குறாங்க, வெளியில வராங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த ஆட்சி காலத்துலயும் இது மாதிரி மாணவர்கள், ஏழைப்பாழ, குதிரை ஓட்டுறவன், அப்புறம் டீ கடையில் வேலை செய்கிறவன், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கினவன், இல்லை குட்கா வச்சிருந்தவன் விற்கிறது யார் ஃபர்ஸ்ட்டு? எப்படி அவங்க கையில் வந்துச்சு? அவங்க போய் ஆங்காங்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா? இவங்கெல்லாம் ஒண்டி தான் லாக்அப்பில் சாகுறாங்க. அதுவும் இல்லாதப்பட்டவன், ஏழை. அந்த அம்மாவை பார்த்தா ஒன்றும் இருக்காது, கையில் மோதிரங்க இதில் ஒன்று, ஒரே சொத்து பிள்ளைய பறி கொடுத்துட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கும், அழுவோம். என்ன பண்ண போகிறீங்க இப்போ? 2 நாள் கழிச்சு உங்கள் பழங்கடெல்லாம் ஓடினதுக்கப்புறம் 2 அமைச்சர் போவாங்க, இதே தான் திருப்பி. அதான் என்னன்னா, தலைவர் ரொம்ப வருத்தமாகறாரு, அப்புறம் எஸ்பி வந்துக்கிறாரு, கலெக்டர் வந்துக்கிறாரு, சாரி, இதே தான் டைலாக் பேசிட்டு ஒப்பாரி வச்சவங்களுக்கு ஏதோ ஒன்று அத்தை செய்கிறோம் இத்தை செய்கிறோம். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தார்ல, அவங்க அந்த உடலை பெற்றுக்கொள்ளும் போது வெறும் அந்த ஈமக்காரியம் செய்கிறதுக்கு ஏதோ காசு கொடுத்துருப்பாங்களா அரசாங்கத்தில், அந்த காசு ஒண்டி தான் கொடுத்தாங்கன்னா, வேறு எதுவும் ஒன்று கொடுக்கலையா, சொன்னது கூட செய்யலை இன்னும் வேகமாக. அந்த அளவில் இருக்குது லட்சணம். என்ன இது? வருவாங்க காவல்துறை போட்டு மிதின்னு மிதிப்பீங்க, அடிப்பீங்க, சாவடிப்பீங்க, அப்புறம் அரசு வேலை கொடுப்பீங்க. அதெல்லாம் ஒரு பொழப்பா? நீதிமன்றம்லாம் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா சட்டம் படிச்சது எனக்கு ஒரு பாதுகாப்பாக நான் இன்னி வரையிலும் நான் உணர்றேன். ஆனால் அதில் கேள்விகள் வருது, என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. மனித உரிமை குழு எங்கே போகுது? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் என்ன பண்ணுது? வழக்கறிஞர்கள்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது? ஒரு இப்போ இது யாருக்கு வேணால் நடக்கலாம்ல? இதுதான் யாட்ஸ்டிக்குனா யாரை வேணா கூட்டுன்னு போவாங்க, 2 நாள் 3 நாள் உரின்னு உரிப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் லாபம், இல்லைன்னா அவ்வளோதான். அரசு வேலை செத்தா அரசு வேலை, இல்லை வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு. இதில் உடம்புல எதனா ஊனாச்சு, எலும்பு ஒழிஞ்சுது, கை ஒழிஞ்சுதுன்னா அது அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் திருடுறவங்க கொள்றவங்களெல்லாம் காவல்துறை டைட்டாக விசாரிக்கணும்லாம் பேசுகிறவன் தான் நான் இல்லைன்ல. ஆனால் உங்களுக்கு எதை எங்கே நிறுத்தணும்னு தெரியலையே. ஆனா ஒரு தலையில எப்படி அடிப்பீங்க? பைத்தியம் கூட அடிக்காது சார். ஒரு காவலர்களுக்கு யாரு குற்றவாளி, எவன் தப்பு செஞ்சிருப்பான், செஞ்சிருக்க மாட்டான், ஓரளவுக்கு சைக்காலஜி கண்டுபிடிக்க முடியும். இல்ல, சைக்காலஜில அப்புறங்க ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு மனோதத்துவரை வச்சு என்னையா உன் பிரச்சனைன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் மனிதர்களை தானே நீ டீல் பண்ற. சரி, பார்க்க உன் வயசு என்ன, உன் சைஸ் என்ன, அந்த பையன் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன. 4 பேர் இல்லை 3 பேர் சேர்ந்து எரும மாடு அடிக்கிற மாதிரி அஜித்தையும் அப்படிதான் பண்ணீங்க. சாத்தாங்குளத்தில் ஃபெனிக்ஸில் அப்பா பையனை கூட்டு போய் இதே வேலை தான் பண்ணீங்க. என்ன உங்களுக்கு என்ன சோறு நிறைய போடுறாங்களா? இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன கோவம் மனிதர்கள் மீது, சக மனிதர்கள் மீது என்ன கோவம் உங்களுக்கு? மதர் தெரேசா மாதிரியோ இல்லை மற்ற பேரறிஞர்கள் மாதிரி உங்களுக்கு பண்பு பாசம் வர வேணாம். என்னையா வெறுப்பு உங்களுக்கு சாதாரண மனிதர்கள் மீது? ஏன் இப்படி அடிச்சு சாவடிக்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் அடிச்சு நாங்கள் சாவடிப்போனா அப்போ உங்களுக்குலாம் எதுக்கு இந்த முதலமைச்சர்லாம் இதை ஒரு துறையா எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவலமான துறை இது. லஞ்சம் வாங்குது, அடிச்சு சாவடிக்குது, மாணவர்களை மிதிக்குது, தூக்கி போட்டு உதைக்குது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுது. இந்த துறைக்கு ஏன் ஒவ்வொரு முதலமைச்சரும் ஆசைப்படுறீங்க நீங்க? இப்போ உங்க நோக்கம் என்ன? மக்கள் எங்களுக்கு சேவை செய்யறதா, இல்லை இந்த மாதிரி ஒரு துறைக்கு அந்த துறையின் தலைவராக இருந்தால் அந்த துறையை காப்பாற்றி அதுக்கு முட்டு கொடுக்கறது உங்களோட வேலையா? என்ன மாற்றம் இது? சரி, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ அடிக்கிறது, கொல்றது, வயலன்ஸ், இது நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்வர் அவர்களோட படம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்ததால சொல்றேன், ஏ சர்டிஃபிகேட் 100% நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். படம் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் அவ்வளோ வயலன்ஸ். விஜய் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் ரசிகர்களா இருக்கிறது நமக்கு தெரியும். தலையை வெட்டுறது, குத்துறது, ரத்தம், கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 டெட் பாடிஸ் அப்படியே விஷுவல்ஸ் காட்டுறது. ஒரு கடைசி படம் கொஞ்சம் ஃபீல் கூட இருந்திருக்கலாமே, குழந்தைகளே பார்க்க முடியாத அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஏன் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது இப்போ நம்ம பேசும்போது ஒரு சில எடாகுடமான வார்த்தைகள் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. கண்ணியம் குறைவாக பேசினா இன்னும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, வியூஸ் போகும். அதுக்கோசரம் அந்த கேவலத்தை பண்ணக்கூடாது இல்லையா? அப்போது ஒரு 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 படம்ன்றது சிந்திக்க வைக்கலாம், சிரிக்க வைக்கலாம். சிரிக்க வச்ச படங்கள் ஓடுது, உணர்வுபூர்வமான படங்கள். லகான் இருந்தது,
லகான்லலாம் கத்தி குத்தே கிடையாது. லகான் ஓடலை. இப்போ இந்த RRR வந்துச்சு, அதில் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுற மாதிரிலாம் வருவாங்க. அதுலேயும் உயிர் போகும் வரும், இந்த சைடு இறப்பாங்க அந்த சைடு இறப்பாங்க. பட்டு அதில் வந்து அந்த 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 ரத்தமோ அந்த கோரமோ இல்லையே. என்ன அது அது இது ரத்தத்தை அப்படி பார்க்கறது, நக்கிறது, அதை இது தேய்ச்சிக்கிறது. கோரி சீன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ என்ன மாதிரி சிந்தனை இருக்கு உங்களுக்கு, என்ன மாதிரி எண்ணோட்டம் இருக்கு? இப்படி வெட்டினா உயிர் போயிடுது, அவ்வளோதான். அந்த உயிருக்கு மரியாதை, அவ்வளோதான். எந்த உயிர் யார் உயிராக இருந்தால் நமக்கு என்ன, ரத்தம் அப்படியே ஓடணும், கழுத்துல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு பேசணும் ரத்தம். இப்படிலாம் காட்சி எடுக்கிறாங்க. அப்புறம் அதில் வந்து ஓணும்ட்டு A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு அது ஒரு சர்ச்சையை ஓடிச்சு 2 நாளாக. இது வந்து குழந்தைங்களும் சர்டிஃபிகேட் 200% ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு சார். நீங்கள் வந்து எனக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் இந்த சென்சார் போர்டு அவங்களோடலாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் உண்டு. இல்ல இது யார் நீங்க படம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எனக்கு தோணும். நாட்டில் நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது உடனே அந்த படம்லாம் போய் பார்க்கணுமான்னு தெரியல. பார்ப்பேன். இங்கே ஒரு சைடு தண்ணி இல்லைன்றாங்க, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை. ஒகேனக்கல்ல தருமபுரியெல்லாம் பரிசல் ஓட்ட முடியுமா, அந்த சைடு அவ்வளோ பிரச்சனை வருது. இந்த சைடு கீழே வந்துட்டு குடிக்கையே தண்ணி பிரச்சனைன்றாங்க, ஈரோட்டில் தண்ணி இல்லைன்றாங்க. தருமபுரி அந்த சைடில் ஆரம்பித்து காவேரி, திருச்சி எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. இந்த சைடு வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நியூஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் சினிமா செய்திகள் தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த சீன் ஒன்று வச்சுருப்பார் பாருங்க, அதில் ஒரு கேமரா ஒன்று வச்சுருப்பார் பாருங்க, பயங்கரமா அப்படின்ற மாதிரி போகும். அது மேபி அன்பு கோரிக்கையாக ஒன்று வைக்கலாம். ஏன்னா எனக்கு என்னவோ விஜய் சார் திருப்பி நடிப்பார், அவரோட ரசிகர்களோட ஆசையாக இருக்காது, அதை பூர்த்தி செய்வார். ஏன்னா ரசிகர்கள் நினைக்கிறதா நடந்திருக்கு. அநேகமாக அந்த இடத்துக்கு விஜய் சாரை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு 2031 பிறகு படம் நடிப்பாருன்னு தோணுது. அட்லீஸ்ட் அப்படி நடிக்கும்போது பூவே உனக்காக அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல படங்களா, காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பீஸ்ட், லியோ கூட கிட்டத்தட்ட என்ன மனித பலி ஒன்று கொடுத்து பலியை வைத்து ஒரு படம் அப்படின்ற காப்பாற்றுற மாதிரி தான் இந்த படம். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் சார். ட்ரோன்ல வீடியோ கேம் மாதிரி அடிச்சு எல்லாரையும் கண்ட மெனிக்கி சுட்டு கொல்ற மாதிரியான காட்சிகள், அதாவது நடைமுறையில இல்லாத அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷங்கள் ஆகலாம். ஒரு இயந்திரங்கள் வந்து இப்போ மூளை செலவை செய்த இல்ல ஒரு இளைஞன் கிட்டயோ இல்ல ஒரு சரியான ஆள் இல்லாத ஒரு புத்தி சுவாதனை இல்லாத ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி கிடைக்குது, ஒரு ஆயுதமோ ஒரு கன்னோ இல்லை ஒரு மிஷின் கன்னோ இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரோன், அது பாம்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது மாதிரி கிடைக்குதுன்னா அதெல்லாம் வந்து சிந்தனையை வந்து தூண்டுற விஷயம். நம்ம வந்து ரோபோட்டே வந்து எல்லாரையும் சுட்டு கொல்ற மாதிரியான காட்சிகள் நிறைய, ரோபோட் கூட சண்டைலாம் போடுறாரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தெரில எனக்கு. வந்து அவங்களாம் அதீத சிந்தனை உள்ளவர்கள், சிந்தனை சிற்பிகள், அது மாதிரி சமுதாயத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள் இந்த மாதிரி அற்புதமான படைப்புகள்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி சார், வணக்கம். நன்றி, வணக்கம்.